உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க நீங்கள் இந்த வெத்தலை பாக்கு போடுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம். வெற்றிலை பாக்குன்றது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்கள் தயவு செஞ்சு வெத்தலை பாக்கு போடுங்க. அதனால் பெரிய அற்புதமான பல விஷயம் நடக்கும். மிகப்பெரிய பல நோய்களுக்கு ஒரு அருமருந்து தான் இந்த வெற்றிலை பாக்கு. இதோடு சேர்த்து சீத்தாப்பழம், அதுவும் சீசனுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம்தான். இதெல்லாம் எப்பப்பெல்லாம் வெத்தலை பாக்கு எல்லா சமயத்திலும் கிடைக்கும். தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. சீத்தாப்பழம் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, சீசன் இருக்கோ அப்போ நீங்கள் வாங்கி நீங்களும் பயன்படுத்துங்க. அடுத்தவங்களுக்கும் தானமாக கொடுக்கும்போது ஒரு பொருளாதார சிக்கல்ன்றது உங்களுக்கு மெல்ல மெல்ல தீர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக. திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஆப்பிளை பயன்படுத்தலாம், தக்காளியை பயன்படுத்தலாம். இந்த இரு பொருட்களும் உங்களுக்கு முக்கியமான தன வரவை தரக்கூடிய முக்கியமான பொருட்கள். எந்த வகையில் நீங்கள் பயன்படுத்தினாலும் அது உங்களுக்கு நன்மையான விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க திராட்சை, உல திராட்சை இல்லை, திராட்சை டைரெக்டாக திராட்சை, எந்த திராட்சை இருந்தால் கருப்பு திராட்சை இருந்தால் பரவாயில்ல, எந்த திராட்சை இருந்தாலும் பரவாயில்ல, திராட்சையை முழுமையாக மேக்சிமம் பயன்படுத்துங்க. அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பழகுங்க. உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன விடிவு காலமாவது கிடைச்சே தீரும்.